ஹலோ கைஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பூனி பேர்ஸ் த ஹிடன் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல சுட்டி டிவியில் வருத்தப்படாத கரடி சங்கம் பார்த்துருப்போம்ல, அந்த சீரீஸோட டைம் லைன்ல வர ஒரு மூவி தான். இவனுங்களை எழுப்புறதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் தான் இருக்கு. இந்த படம் சைனீஸ்ல ரிலீஸ் ஆகி சக்க போட்டிருந்தது. அதனால பாத்தீங்கன்னா இந்தியாவில சில மொழிகள டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங்ல பாத்தீங்கன்னா ஜூன் 26 ரிலீஸ் ஆச்சு. நான் இப்பதான் அந்த படம் பார்த்தேன். சரி, வளன்னு பேசாம வாங்க ரிவ்யூ வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லிடுறேன். நம்ம அண்ணன் தம்பி கரடிகளுக்கு லாகர்விக்கு இவங்க 3 பேருக்குமே சில பவர்ஸ் கிடைச்சிருது. இந்த பவர்ஸ் கிடைச்சனால இவங்க 3 பேருமே ஈவ் சிட்டிங்கிற ஒரு நகரத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள் தான் இந்த பூனி பேர்ஸ் த ஹிடன் ப்ரொடெக்டர். இந்த படத்தோட ஸ்டோரி நல்லாவே இருந்தது. சின்ன பசங்க இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். என்னப்பா கிட்ஸ் மட்டும் தான் இந்த படத்தை பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, பெரியவங்களும் இந்த படத்தை பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் படம் எடுத்து வச்சிருக்காங்க. காமெடிஸ் இந்த படத்துல சூப்பராகவே ஒர்க் ஆயிருந்தது. அதே மாதிரி மியூசிக்கும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சைனால 1500 crore மேல இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அது எதுக்காகன்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த அளவுக்கு அனிமேஷன் குவாலிட்டி இந்த படத்துல சூப்பரா இருந்தது. சிஜே எல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அனிமேஷன் குவாலிட்டிக்காகவே இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். படத்தோட டூரேஷன் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் கிட்ட. ஆனா அந்த 2 மணி நேரம் நமக்கு சலிப்பு தட்டவே தட்டாது. அந்த அளவுக்கு சூப்பராகவே போகும். ஒரு காமெடி, ஆக்ஷன், அனிமேஷன் குவாலிட்டி. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் யூனிக்காவே இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு 3Dல பாருங்க, நல்லா இருக்கும். இந்த படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா தான் இருந்தது. ஆனா இருந்தாலும் பழைய டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட்டு வந்து டப்பிங் பண்ணி தான் நல்லா இருக்குன்னு தோணுது. எனக்கு சின்ன வயசுல வருத்தப்படாத கரடி சங்கம் ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் சொல்றேன், பழைய டப்பிங் ஆர்டிஸ்ட் அந்த 3 பேருக்கு பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க 3 பேர்த்தோட வாய்ஸையும் பின்னாடி போடுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. தேனே தென்பாண்டி மீனே இசை தேனே இசை தேனே மானே குட்டி மானே. ஐயா, ஊர்ல ஒரு பண்டிகையா, கிடா வெட்டி பொங்கல் வைக்கிறாங்க. ஊர் பக்கம் போடும்யா, அவசரமா கையில கொஞ்சம் காசு தேவைப்படுதியா. என்ன நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? அவன் அப்படி பண்ணானா? அண்ணா, நமக்கு பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் காத்திருக்குடா. அதுக்காக நான் தமிழ் டப்பிங்க குறை சொல்ல வரல. இது நல்லாதான் இருக்கு. என்ன இருந்தாலும் குங்ஃபூ பேண்டா படம் பார்த்த மாதிரி லைட்டா தோணுச்சு. அது ஒண்ணும் இல்ல, ஃப்ரீயா விடுங்க, நல்லாதான் இருக்கு. பூனி பேர்ஸ் த ஹிடன் ப்ரொடெக்டர். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 7 ரேட்டிங் தரேன். உங்க ரேட்டிங் என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாஸ்டர் டிஎஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, பை பாய்.